அதுக்கப்புறம் நான் வெளிநாடு போக விடாம கல்யாணம் காட்சி பண்ணி நம்ம கூடிய வச்சுக்கலான்னு பார்த்தா ஃபாரின் போறதுக்கு நமக்கே தெரியாம டிக்கெட் புக் பண்ணிருக்கான் பாரு. அடப்பாவி, இவனை வச்சுக்கிட்டு என்ன தாண்டி பண்றது? பேசாம டிக்கெட்டை கிழிச்சு போட்டா அவன் மறுபடியும் நமக்கு தெரியாம டிக்கெட் போட்டா அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப பேசாம பாஸ்போர்ட்டை எரிச்சிட்டா? சூப்பர் ஐடியா. இது மட்டும் பண்ணோம் அவனால எஸ்கேப்பே ஆக முடியாது. பாஸ்போர்ட்டை எரிக்கிறாள். ஃபர்ஸ்ட் இவன் வெளிநாடு போறத ஸ்டாப் பண்ணுவோம். என்ன அப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அப்படி மட்டும் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோ, அப்ப நம்ம வீட்டை விட்டு வெளிநாடுன வெளியூரு கூட போக முடியாது. என்னம்மா சொல்ற? என் செல்ல அக்கா. என்ன முழிக்கிற? சரின்னு சொல்லுமா. எத்தனை பொண்ணை பார்த்தாலும் வேணான்றான். கேட்டா கருப்பாகுது சிவப்பாகுது குள்ளமாகுதுன்றான். ஏம்மா? இவனுக்கு நான் எப்பதான் கல்யாணம் பண்ணி பாப்போன்னு எனக்கே தெரியல. குளத்துல மீன் இல்ல, குட்டையில தண்ணி இல்ல, என் பேர அணி தாலி எட்டு இந்த சில்லாவில பொண்ணு இல்ல. ஏத்தா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்ப. அடிமோடி கணத்தை பண்ணி வச்சு என் கனவுல கலனி தண்ணிய ஊத்திடுவாಳು போல் இருக்கே. இவளுல குடும்பத்தோட எரிச்சா என்ன? நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். ஏமா இது தெரிஞ்சது நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருவோம். தமிழாம மெதுவா பேசுங்க. கீரை என்ன பண்ணலாம்? சரி, புரியல் பண்ணு. இங்க தாண்டி நின்னுட்டு அவ என் பேராண்டி. அண்ணா அப்பா, அவங்க அழுகு நீங்க எங்க போடுறீங்க? ஐயோ ஏப்பா சுந்தரம், உன்னை பத்தி எதுவும் தப்பா பேசுறப்பா? ஏதாவது பண்ணிக்காதப்பா. அப்பா, சுந்தரம் இதுக்கு ஒரே வழிதான். மாமா சீக்கிரம் போமா. என் கண்ணே, என்னடா பண்ற? டேய் சுந்தரம், சொன்னா கேளு. அது கூட ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. ஜான் கரெக்ட். சீக்கிரம் நீ முன்னாடி போகா. ஒன்னு எக்ஸசைஸ் பண்ணா 137 143. வாங்க போலாம். இத பாக்கிறதுக்கு அசரமாட்டாண்டி இந்த எலக்ட்ரிக் சுந்தரம். 235 247. வீரோட பாஸ்போர்ட் எரிக்க கூடாது, இவனையே போட்டு எரிக்கணும். தொங்கறானாம்ல பால்காரன், தவால்காரன், போல்ஸ்காரு. என் பேராண்டி ஒரு ரோசக்காரன். ஒரு நாளைக்கு பாருல கண்டிப்பா தொங்குறானா இல்லன்னு பாரு. ஏன் ஆத்தா, உன் பேரன் பார் கம்பில தொங்கறான்னு பெருமை பீச்சிட்டு தெரியாத. அவன் தூக்குல தொங்கறன்னு நிக்கிறான். தூக்கலையா? என்ன சாக்கலியா? நேத்து வச்சு அதுலதான் ஊத்தி வச்சிருக்கேன். அங்கங்க தொங்குற முடியாது. இந்த படிவாய் பைய தூக்கிட்டு தட்டி விட்டுற போறியா? மாயாண்டி மினியா பாம்பு கடிச்சு நுர தள்ளி படுத்திருக்கவனை பார்த்து பல்லு விளக்கிட்டு வாய் ஒப்பளிக்காம படுத்திருக்கானேன்னு பகுமானமா பேசுறவதானடி சீம சிறுக்கி கலட்டி சிறுக்கி. உன்னை நம்பி தொங்கல்ல தூங்க கூட முடியாது. இதுக்கு வேற ஒரு ஐடியா பண்றேன். நேரா கவர்மெண்ட் ஆபீஸ் போறேன், உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர்றேன். மாமா, இதுதான் வக்கீலோட கீப்பு வீடு. அவனுக்கு பல கீப்பு இருக்கு, அதுல ஒரு கீப்போட வீடு தான் இது. அவன் லீகலா இல்லீகலா சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இந்த இல்லீகல் வீட்டுல தான் கொண்டு வைப்பான். அந்த இல்லீகல் பணத்தெல்லாம் நாம இல்லீகலா அடிச்சிடறோம். ஓகே? வருவானா? வருவான். கண்டிப்பா வருவானா? அவன் கண்டிப்பா வருவானா? கோபமா வருவானா? அன்போட வருவானா தெரியாது, ஆனா வருவான். பணத்தோட வருவான். ஹலோ, அவன் தான் நினைக்கிறேன். காலிங் பெல் அடிக்கிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். போனை வைக்கிறேன். உள்ள வாங்க, யாராவது பார்த்துட போறாங்க. பார்த்தானா? பேக்ல கேஷ் தானே, கொடுங்க. இதா? இது பணம் இல்ல. அப்புறம் பணம் நினைச்சியா? அதுக்கும் மேல. வாடி, வா உள்ள போலாம். விடுங்க. லேட் ஆகுதுல்ல. இது சைனாவுல இருந்து வந்திருக்கிற பொக்கிஷண்டி. பார்த்தா மிரண்டு போயிருவ. எனக்கே சாக்காதான் இருக்கு. படம் எடுத்து தானே பார்ப்போம். பாம்புதான். என்னங்க சொல்றீங்க? என்னங்க இதெல்லாம்? என்ன
பயப்படாத, கடிச்சா செத்து போயிடுவாங்களே, அந்த பாம்பு நினைச்சியா? இல்ல, இந்த பாம்பு கடிச்சா 2 துண்டான கை கூட ஒன்னா ஒட்டிக்கும்ல. இந்த பாம்போட மதிப்பு 500 கோடி. நிஜம்தான். நாளைக்கு காலையில 6 பேர் கொண்டு போய் கொடுத்தா 1 கோடி கொடுப்பாங்க. 1 கோடி? வலிக்குதுங்க, கடிக்காதீங்க. வீடியோ எடுத்துக்கோ. அப்பப்ப பார்க்கலாம். நீ வேற நேரத்தில் எப்படி காலிங்க இருக்கிறது தெரியலையே. யாருன்னு பார்த்து சீக்கிரம் வாங்க. ஏய் வக்கீலு, என் அப்பா மேலையா போய் கேஸ் கொடுக்குற? என் அப்பனை இருக்கிற எவனா இருந்தாலும் சாவு நிச்சயம்டா. ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. வா வா மாமா, இப்ப நம்ம எங்க கை வச்சாலும் கண்டிப்பா போலீஸ் நம்மளை பிடிச்சிரும். இப்ப என்னடா பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம கிட்ட தான் ஸ்னேக் இருக்கு. ஆமா, பேக்குள்ள இதுவே பல கோடி தேரும்ல. தெரியல. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. வா வா வா. கேட்டிருப்போம், ஃபாரின்லேருந்து வரும்போது சரக்கு வாங்கிட்டு வான்னு. என்னைக்கும் தராதவன் இன்னைக்கு கூப்பிடாம வந்து சரக்கு பார்ட்டி வைக்கிறான்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குடா. ஏய் வந்துட்டான்டா, அம்பி வந்துட்டான்டா. ஓசி குடிங்க. பாக்கெட்ல டெஸ்ட் வச்சுக்கிட்டு வாப்பா சுந்தரம் உட்காரு. என்னடா சுந்தரம், அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கு எப்படா? மச்சான், ஸ்ரீதேவி புருஷ இடத்த வாங்கி போட்டு பாரிட் போயிட்டாடா. பின்னாடி டேபிள்ல 2ஆவதா உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் மச்சி பங்களா கட்டினா. நம்ம கடைசி தெரு ஸ்ரீதேவியில அவ புருஷன் கூட தான் ஃபாரின் போனதுக்கு அப்புறம் பங்களா கட்டலையா? பட்டா போட்டதாவே பங்களா கட்டணும் வேணா. அது அப்புறம் உனக்கு தெரியும். சைடு கேப்ல வெள்ளை அடிக்க போனேன். நல்லா அடிச்சிருப்பேன். அப்புறம் அந்த சுந்தராபுரம் சுப்பு இல்ல? ஆமா, சுந்தராபுரம் சுப்பு 3 குழந்தைங்களை பெத்துக்கிட்டு சூப்பரா இல்லையா? அவடிச்ச கூத்து இருக்க. திங்கக்கிழமை தினேஷ், செவ்வாய்க்கிழமை சதீஷ், புதன்கிழமை புவனேஷ், வியாழக்கிழமை விக்னேஷ். வெள்ளிக்கிழமை வெங்கடேஷ் விட்டியாப்பா? அது எப்படி பெருசு உனக்கு தெரியும்? நான் தாப்பா அந்த வெங்கடேஷ். ஏப்பா கோவப்படுறேன்னா 2 நாள் மிச்சம் இருக்கலப்பா. அம்மா ஒரு ஐடியா கேட்டு இவங்கள்ட்ட வந்தா இவங்க நம்மளை குழப்பி விடுறாங்களே. இது வேலைக்கு ஆகாது. சுந்தரா சுந்தரா, கடவுள்னா நீங்க தான் கடவுள். ஏன்னா உங்களுக்கு பண கஷ்டம்னு என்னன்னே தெரியாது. என்னோட கண்கண்ட தெய்வமே நீங்க தான். உலக பணக்கார லிஸ்ட்ல நீங்க தான் இருக்கீங்க. அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கீங்க. உங்களுக்கு புண்ணியமா போட்டோம். கோடீஸ்வராய நமக. சாமி, தினமும் கும்பிடுறீங்களே, யார் சாமி உங்க? இவரு தான் முகேஷ் அம்பானி. பணக்கார லிஸ்ட்ல இவரும் ஒரு ஆளு. இவரு ரத்தன் டாட்டா. டாட்டா உடுப்பி ஹோட்டல் முதலாளிங்களா சாமி? டேய், இவரு உலக பணக்காரர்ல ஒருத்தர்ரா. இவரு பில்கேட்ஸ். இவர் வந்து நீ என்ன கேட்க போறான்னு எனக்கு தெரியும். உடுப்பி ஹோட்டல்ல பில் போட்டு வரான்னு கேட்ப. எலான் மஸ்க் கொரோனாக்கு மாஸ்க் வித்து வரான்னு கேட்ப. போதும். டேய், தெருக்கோடியில பிறந்த இந்த புண்ணிய கோடி கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு தனுஷ்கோடில இருந்து வந்தவன்டா. ஓரளவு சம்பாதிச்சிட்டே, ஆனா பத்தாது. திட்டங்கள் பல இருக்கு. சரிங்க சாமி. பணவாசம் அடிக்குது. யார் வந்திருக்கா? சரத்குமார் ரசிகர் மன்ற தலைவர் இப்ப கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவனை முதல்ல வர சொல்றா. சரிங்க சாமி. கோடிகளை கொட்டி கொடுக்கும் கோடீஸ்வரர்களே, கொஞ்ச நேரம் மறந்துருங்க. காசு பார்த்துட்டு வந்துடுறேன். நமோ நாராயணாய நமக. வணக்கம், மாயி சிவகுமார். இருக்கட்டும். சிம்ம ராசியில சூரிய வம்சத்துல பிறந்திருக்கீங்க. தென்காசி பட்டணத்துல ஒரு பெரிய சமஸ்தானத்துல நாட்டாம மாதிரி இருந்த ஆளு. ஆமா சார். நட்புக்காக எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு ஊருக்குள்ள போற வரவெல்லாம் உன்னை பார்த்து ஏய் அப்படின்னு கூப்பிடுற நிலைமை வந்திருக்கீங்க. ஆமா சாமி. இந்த நிலைமை மாறி
ஊர் மரியாதை கிடைக்கணும்னா நீ சாணக்கியனா மாறணும். இப்போ உனக்கு என்ன தேவைன்னா நீ மானஸ்தனா வாழணும். கண்டிப்பா. அதுக்காக தான் இந்த தெய்வத்தை தேடி வந்திருக்க. கரெக்டா? என்ன சாமி என் தலைவரோட படம் பேரா ஒரு சொல்றீங்க? தலைவன் சுப்ரீம் ஸ்டார் ஆவார்னு கணிச்சு கொடுத்ததே நான் தான்டா. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீ பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா பீஸ்ஃபுல்லா கட்டிட்டு போ. சரிங்க சாமி. மாமா வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றாளுங்க மாமா. கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எத்தனை தடவை தான் சொல்றது? அப்போ உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆமா மாமா, நீங்க வந்து சொன்னாதான் மாமா கேட்பாளுங்க. நேர்ல வா பேசிக்கலாம். கட் பண்ணிட்டாரா? ஹலோ. நம்ம வக்கீலுக்கு செஞ்ச சம்பவம் அரசல் புரசலா நம்ம எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ கொன்னா வக்கீல்கிட்ட போவான், வக்கீலையே கொலை பண்ணா எவன்கிட்ட போவான். அதனால நம்ம மேல கொடுத்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லி என்கிட்டே வரானுங்க. வரணும், வந்தே தீரணும். வெயிட் பண்ணுங்க, அதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. கிளம்பிட்டேன், வர நேரம் தான். என்ன தம்பி, வழக்கத்தை விட இன்னைக்கு அழகு கொஞ்சம் தூக்கலா தெரியுது. இப்ப சிரிக்க முடியாது, வந்து சிரிக்கிறேன். முக்கியமான வேலையா வெளில போயிட்டு இருக்கேன். சரி தம்பி. அண்ணா, அப்பா கேட்டா வெளியில போயிருக்கதா சொல்லுங்க. சரி தம்பி. பாட்டா. காவல் நிலையம். மாமா இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவேன். அன்னைக்கு ஷோரூம்ல பார்த்தோம்ல பட்டு புடவை, அதை இன்னைக்கு வாங்கிட்டு வரேன். பின்னி பெடல் எடுக்கிறானு. இல்ல இல்ல, கண்டிப்பா வரும்போது அந்த புடவையோட தான் வருவேன். மல்லிகைப்பூ வச்சு அமக்கலமா இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா நைட்டு மாமா வரேன். மாமா, அம்மா அம்மா கத்துற கத்து கள்ளக்குறிச்சி வரையும் கேக்குது. அம்மா கப்புடாம அடிக்கிறானுங்க. அச்சோ மாமா, சீக்கிரம் வந்துரு. யோ, எஸ்பி விசிட் வராரியா? அந்த அக்யூஸ்களை கூட்டு வாயா. குட் மார்னிங் சார். ஏண்டா, எந்த ஸ்டேட்டடா நீங்க எல்லாம்? ஏன் டிவிஷன்ல பிக் பாயிண்ட் அடிக்கிறீங்களா? முதல்ல பிச்சை எடுக்க வந்தீங்க, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு. அப்புறம் கூலி வேலை செய்ய வந்தீங்க. அதுக்கப்புறம் கொள்ளை அடிச்சிட்டு கொலை பண்ண வந்திருக்கிறீங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? எப்படிடா தெரியுது? சொல்லுடா. சொல்லுடா, ஏன் டிவிஷன்ல வந்து இந்த வேலையை பண்றீங்களா? நான் யார் தெரியுமா? தொலைச்சிருவேன். ஏடியா கம்ப குடியா? சார் சார், நகவட்டி வச்சிருந்தேன், அது போய் வெப்பன் சார். சார் டேய், உன்ன ஊசி வச்சிருந்தா கூட அது எங்களுக்கு வெப்பன் தான்டா. நம்ம வேற டெஸ்ட் வச்சிருக்கோம். சார் சார் சார், உட்காரு. கீழ உட்காரு. கீழ உட்காரு. ஏன்டா இங்க வந்து ஓடுற? ஒரு எங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை வச்சு டெஸ்ட் பண்ணிட போறானுங்க. நம்மளையும் பிக் பாக்கெட்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ? ஒளிச்சு வச்சிட வேண்டியதான். நைசா உள்ள திணிச்சிட வேண்டியதான். என்னைய பத்தி எல்லா ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்கடா. பாடி தப்பிச்சிட்டோம். போலீஸ் ஸ்டேஷனா இப்படிதான் மிரட்டுவாங்க. நீ ஏன் கடந்து பயப்படுற? உங்க அக்கா சொன்னா நீ ஏன் கல்யாணம் பண்ண பயப்படுற? இல்ல மாமா, என்னை நம்பி வர்ற பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கணும்ல மாமா. ஓ, அதான் உன் பயமா? சரி, நான் ஒரு நம்பர் தரேன். என் ஃப்ரெண்டு தான் அவன். நீ அவனை போய் பாரு, நல்ல சொல்யூஷன் தருவான். சரியா? அவனை போய் கூட்டிட்டு வாயா. ஓகே சார். ஐயோ, எதுக்கு பழையபடி மீசக்கார மாமா கூப்பிடுறாரு? என்னன்னு தெரியலையே. சார் சார், நான் அந்த மாதிரி இல்லை சார். நார்மல் ஆயிட்டியாப்பா? ஆயிட்டேன் சார். தம்பி, நீ என்ன சாப்பிடுற? உடம்ப இப்படி ஜிவ்வுன்னு வச்சிருக்கிய. தம்பி, நீ என்ன பண்ற? நீ ஃப்ரீயா இருக்கும் போது என்னை வந்து வீட்டுல பாரு. சரி சார். கூப்பிட்டு போ. அதெல்லாம் இருக்கட்டும், கூப்பிட்டு போ. திரும்ப போயிருவோம் மாமா.
ஹலோ அமாவாசை. அதுக்கு என்ன இப்போ? அமாவாசை பேசுறேன். அட வெறுமானத்துக்கு பிறந்தவனே, பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு அமாவாசை பேசுறேன்ற? யாரா நீ? எதா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசுறா. ஆபீஸ் வந்து பேசுறது நான் வந்து கேஸ் கொடுக்க வரல, கேஸ் வாங்க வந்திருக்கேன். மிரட்ரியா? நான் யார் தெரியுமா? நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இப்ப நான் சொல்ல போற விஷயம் தான் உனக்கு அமாவாசையா பௌர்ணமியான தெரிய போகுது. என்ன வள வள குல குலன்னு பேசிட்டு இருக்க? இதுல கோர்ட்டா? நான் உனக்கு ஒரு சாம்பிள் வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்துட்டு உடனே லைனுக்கு வா. இந்த வீடியோ எப்படி இவனுங்கிட்ட? லைனுக்கு வருவான் பாரு, பார்த்துட்டு பேசுந்த யாரு? பணம் வந்தா என்ஜாய் பண்றான். எவ்வளவு கேட்போம்? கேட்கறது கேட்கறோம், ஒரு 50 கோடி கேட்போமே. ஏய், 50 கோடி சின்ன அமௌண்ட், அதெல்லாம் நமக்கு பத்தாது. 1 கோடி ரூபா கேட்போம். போன் லைன்ல வந்துட்டான். பேசு பேசு. பாத்துட்டியா? கிளீனா இருக்கா? என்னடா வேணும் உங்களுக்கு? துட்டு பணம் 1 கோடி ரூபா வேணும். 1 கோடி ரூபாய் மொத்தமா பாத்துருக்கீங்களாடா? எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு? 1 கோடி ரூபா பாத்துருக்கியாவா? 1 கோடிக்கு 5 சைபர் கூட எங்களுக்கு தெரியாதா? நீ எப்படி லாயரானே? அப்படி கேளு மாப்ள. மொட்டா பசங்களா, எங்க எடுத்துட்டு வர்றோம்? நீ எங்க கொடுக்கன்றத நாங்க சொல்றோம், யோசிச்சு போன வை. இப்ப நமக்கு பணம் கிடைச்சதும், ஆமா அந்த வீட்டுல புதுசா ஒரு ஐட்டம் வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அங்க போய் நம்ம ஓகே. ஆமாமா, அதுக்குள்ள ஒரு முறை பார்த்தலாமா வீடியோவா? லைவாவே பாப்போம் வா. வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க சுந்தரம். அன்லிமிட்டெட் டேட்டா ஆன்மை பயத்துக்கு டாட்டா. தம்பி, டேட்டாவா டாட்டாவா? செல்போன் விக்கிறீங்களா டாக்டர்? யோ, அதுக்கு சார்ஜ் ஏத்தி என்னையா பண்ண போற? உனக்கு சார்ஜ் இருக்கான்னு பாரியா. அதை நீங்க தான் டாக்டர் பார்த்து சொல்லணும். எப்படி இருக்கும் இந்த காலத்துல? 14 வயசுலயே பீடி சிகரெட், 15 வயசுல பாட்டில் மேட்ரு, 16 வயசுல போத ஊசி, இதுல சிற்றின்பம் வேற. சிற்றின்பம்னா என்ன டாக்டர்? சிற்றின்பம்னாலே என்னன்னு தெரியாது, இதுல பேரின்பத்தை அனுபவிச்சு என்ன பண்ண போற? சரி, உனக்கு சுகர் இருக்கா? வீட்டுல காலி ஆயிடுச்சு டாக்டர். அம்மா வரும்போது பாண்டியன் ஸ்டோர்ல வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா அக்கௌண்ட் நாங்க அங்கதானே வச்சிருக்கோம். ஐயோ, எதை கேட்டாலும் விதண்டாவாதமாவே பேசுறானே. உனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லையா? இல்ல டாக்டர். ஒரு தடவை கூட இல்லையா? இல்லவே இல்ல டாக்டர். ஒரு பழக்கமும் ஒரு தடவை கூட இல்லையா? எப்பவுமே இல்ல டாக்டர். உன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா என்ன மாதிரி ஆளுங்க எப்படியா பொழைக்கிறது? கோயில் வாசல்ல உட்காந்து குளுக்குங்க டாக்டர், உண்டியல. டாக்டர் டாக்டர், நான் ஒரு தடவை அமைக்கிட்டேன். இதை மட்டும் நல்லா அழுத்துங்க. உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் அதிகமா இருக்கு டாக்டர். சரியா? நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. தேங்க்யூ டாக்டர். வாங்கம்மா, டாக்டர் வெளியே போய் சொன்னாரு. இவன் தான் நம்ம தேடிட்டு இருந்த டெஸ்ட் அனிமல். யோ, என்ன உன் பிரச்சனை? அந்த டாக்டர் உன்னை வச்சு ஒரு பிரான்ச்சே ஓபன் பண்ணலான்னு இருக்கா? இல்லண்ணே, என் வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாங்கண்ணே. அப்படியா? சரி வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். ஐயோ மாமா, மீசக்கார மாமா வேற. மாமன் மட்டும் நம்மளை பார்த்தான், அழகியுடன் கைதுன்னு போஸ்டர் ஓட்டிடுவானே. நல்ல வேலை செல்லு மிஸ் பண்ணல. ஓடுறா ஓடுறா ஓடுறா. இவ்வளவு வேற பின்னாடி ஓடியாரானுங்க. மாமி வீடு கேக்குதா? எந்திரி. கஷ்டம், எந்திரிச்சிட்டேன். என்ன மாதிரி ஸ்பீடு யாரால முடியாது. வேட்டியே உனக்கு நிக்கல, வேற எதாவது நிக்க போகுது, போய் தொலை. போலீஸ் துரத்திட்டு வருது. போன காணாமா? பாவி, அதுலதான 1 கோடி ரூபாய் டீலிங் இருக்கு. என்ன அப்படி பண்ண? இப்ப என்னடா பண்றது? வேற வழி இல்ல, மாமி வீட்டுல போய் தேடுவோம். ஆமா வா வா. ஐயோ, அந்த போன்ல தான துண்டு இருக்கு, பெட்டி இருக்கு. ஐயோ ஐயோ காம்பவுண்ட் ஓடிச்சிட்டோம். அண்ணா அண்ணா, போலீஸ பார்த்தா பயந்துட்டேனே. அண்ணா கை ஓட கால் ஓட. அண்ணா போய் இடிச்சிட்டேனே. ரொம்ப பண்றாங்களே. ஆத்திரத்தை அடுக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியுமா? அடிச்சுட்டு ஓடிட வேண்டியதா. ஐயோ அப்பா, சுத்தி முத்தி பாரு யாரு இருக்கானு. அப்பா எவனு எவனு இல்லடா, அரங்கேற்றம் பண்ணிட வேண்டியதாடா. நிறைஞ்ச அம்மா தலைவர் இல்லாம நம்ம கூட்டத்தை முடிச்சிட்டோம். அடுத்த தேர்தல்ல நம்ம தலைவர் தான் அதிக வாக்குல வெற்றி பெற போறாரு. கரெக்டா சொன்ன கருப்பு. அப்பா சுந்தரம், இப்பதான்டா உனக்கு சுதந்திரம். அடிச்சோம்
என்ன காம்பவுண்ட் செவரே இடிச்சு விழுகுது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஒண்ணுக்கு தானே அடிச்சான். என்னை நம்புங்க. அவனை போய் அள்ளிட்டு வாங்கடா. ஒரு படையே ஓடி வருது. எஸ்கேப் ஆக பாக்குறியா? அவன் இவனா இருப்பானோ? அவன் இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படி சொல்ற? அவன் இவன் தானு அவன்கிட்ட போய் கேட்டு வந்துட்டுமா? அவன்கிட்ட போய் நீ அவனான்னு கேட்டா அவன் இல்லைன்னு சொல்லுவேன். ஆமா இல்ல, அவன் இவனா இருந்தா இவன் அவன் இல்லைன்னு சொல்ல முடியல. அண்ணாச்சி, நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்றேன், அவன் தான் இவன். வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அவன் இவன் தான். தலைவர் போன போடு. தலைவரே போன் பண்றாரு. ஆமா தலைவா. அண்ணா இங்க ஒரு அதிசயம் நடந்து போச்சு தலைவா. டேய், என்னடா அங்க ஒரே பின்னாடி சத்தமா இருக்குது? தலைவா, அம்மா காமோடு செவரு நம்ம குவாரியில இருந்து கல்லு கொண்டு வந்து எவ்வளவு பார்த்து பார்த்து கட்டு. ஆமாண்டா, அதுக்கு என்னடா இப்போ? ஒரு உச்சா போய் காமோடு செவத்தை உடைச்சு விட்டியா தலைவா? என்னது? உச்சா போய் செவுத்த உடைச்சிட்டானா? என்னடா காலையில தண்ணி அடிச்சு உளறியா? தலைவா, எங்கனால நம்ப முடியல தலைவா. கண்ணு எதிர்ல காம்பவுண்ட் செவரு பேசிட்டா தலைவா. கல்லெல்லாம் உடைஞ்சு சில்லு சில்லா கிடக்கு தலைவா. ஏண்டா அவன் என்ன அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா? தலைவா, தலைவா, நம்ம தூக்கியது ஒருத்தன் வருவே நல்லது நடக்க போகுது. அவையே வேணாக்க கூடாது. தலைவா, அவன்டே இவன், இவன்டே அதே. அவன் இவன் அதைனா இவன் அவனா இருக்க முடியாது தலைவா. ரெண்டு பேரும் ஒருத்தன் தலைவா, அவன்டே இவன். தலைவரே, இன்னைக்கு அமாவாசை தலைவரே. நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ஒருத்தன் வருவான். அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் தான் உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி தர போறான். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். துன்பம் எல்லாம் தூர ஓட இன்பம் கூடவே வரும். என்னையா சொல்ற? இப்ப எம்எல்ஏ, அப்புறம் மினிஸ்டர், அப்புறம் சிஎம். உங்களை எதிர்த்து நின்ற எதிரி பூரா ஐயா சாமி நீதான் கடவுள் உங்க காலில் விழுந்து உங்களை வணங்கி நிப்பா. அந்த நாள் வரும், நான் சொன்னது நடக்கும். ஒருவேளை அந்த ஜோசிகாரன் சொன்னது இவன் தானோ? அவன் தான் இவன். அண்ணே, அவனை தானே இருப்பான். அவன் தாங்க இவன். நீங்களும் அவன் மாதிரி உளராதீங்கடா. அவன் தான் இவன். சும்மா இருக்கடா. டேய், அவனை ஒண்ணும் பண்ணாதீங்கடா. பத்திரமா பாத்துக்கடா. எதுக்கும் அவனுக்கு அந்த பவர் உண்மையிலே இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணுங்கடா. அப்படியா தலைவா? சரி தலைவா, புடிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள கால வைக்கவே கரண்ட் வந்துருச்சு. ஆமா, நான் சொல்லல, அவன் இவன் தான். இவன் தான் அதே. யார் எடுத்து கொண்டு போறீங்க? கூட்டு போங்கடா. கொண்டு வா, போங்க. அந்த மூலையில உட்காரு, அந்த மூலையில உட்காரு. டேய், வாடா உட்கார்றா, உட்கார்றா. இன்னைக்கு அவனை விசாரிக்காம போகவே கூடாது. அவன் தான் இவனே, அவன் நம்பவே மாட்டேங்கிறானே. அண்ணே, காலையில அடிச்சுக்கேன், கொஞ்சம் வசதியா உட்காந்துக்கிறேனே. நான் எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேனே. நீ பாட்டுக்கு போவியோ இல்ல டான்ஸுக்கு போவியோ? ஏன் காம்பவுண்ட் செவத்தை இடிச்சோம்னு கேட்டம்மா, இல்ல கட்டி குடுன்னு கேட்டம்மா? தலைவர் வர வரைக்கும் எந்த சேட்டையும் பண்ணாம அமைதியா இருக்கணும். அண்ணே, நான் சொன்னா கேளுங்க. ஆமா, இது யார் வீடு தெரியுமா? யாருன்னு? எம்எல்ஏ கமலக்கண்ணன் வீடு. எம்எல்ஏ அப்புறம் என்ன கமலஹாசன் வீடா? அடிச்சு அடியில உடம்பெல்லாம் வலிக்குது. ஏதாவது நல்ல ஜூஸா? ஜூஸா ஊத்துங்க. ஜூஸ கொண்டாந்து விடுறா. கொண்டா கொண்டா. கதற கதற கிரேப் கொடுங்கடா. அல்லட்டிக்கிறாம ஆரஞ்சு ஜூஸ குடுறா. ஆர்வத்தோட ஆப்பிள் ஜூஸ் குடுங்கடா. தெம்பா இருக்கிறதுக்கு சர்பத்தை குடுறா. சரியா சொன்னீங்கண்ணே. பரபரப்பா பாதாம் பால் குடுங்கடா அவனுக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. இவ்வளவு ஜூஸ் முடியலண்ணே, சொன்னாக்கலண்ணே, முடியலண்ணே. ஜூஸா குடிச்சு பிளாடர் பிளாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்னை விட்டீங்கன்னா யூரின் போயிட்டு வந்துடுறேண்ணே. ஏய், கோட்டச்சவர்ல மேப்பு போட்டு பார்த்திருக்கோம். நீ கேப்பே உருவாக்குறாளு. உன்னை நம்பி எப்படி கப்புசுகளை விட முடியும்? கோப்பையை உடைச்சு போடுறதுக்கா? மத்தியான டைம் பசிக்கும்னே. பசிக்குதா? இங்க வந்து சிக்கன், மட்டன், எறா, பொறா, சொரா எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் எங்களுக்கு. உனக்கா பசிக்குதான் பப்பாளி ஜூஸ். நீனா குடிச்சீன்னா ஜூஸ், நாங்களா குடிச்சா குளோஸ். சிந்தாம
இப்ப குடிடா குடிடா. என்னடா இதோட முடிச்சிட்டு நினைச்சிட்டியா? இன்னும் இருக்குடா. என்னப்பா அதுக்குள்ள கையெடுத்து கும்பிடுற? இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்ல. அண்ணாச்சி ஃபாலோ மீ வெளியிலேயே ஆள் போட்டிருக்கோம்ல. சீக்கிரம் போடுவோம். என்ன ஒரு எட்டிட்டு பாக்குற? என்னடா பாத்ரூம் கூட போக விட மாட்டீங்களாடா? கர்மம் நான் ஒண்ணுக்கே போல விடுங்கடா. பார்த்து தண்ணி கூட உடஞ்சிடும். என்னையா உட்கார்ந்துட்டு பரதநாட்டியம்? அண்ணாச்சி இவன் என்ன உண்மையிலே மயக்க போட்டானா இல்ல நடிக்கிறானா? விட மாட்டோம்டா. போலீஸ் இன்னும் போகவே இல்லையே. இப்ப போனா நம்ம மாட்டிக்குவோம். ஐயோ என்ன பண்றது தெரியலையே. மாப்ள போனை வச்சு ட்ராக் பண்ணி நம்ம போனை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்ல. எங்கேயுமே கிடைக்கலையே. சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுடா. நம்ம போனை எவனோ ஒரு ஆட்டையை போட்டான்டா. நம்ம போன ஆட்டையை போட்டானா? அவன் போன எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி பாரு. அவன் போன நம்ம ஆட்டையை போடுவோம். டேய் லெஃப்ட்ல காட்டுதுடா. காமிக்குதா? வரேன்டா. நீ எங்க தூக்குறடா? பாரு எங்கிட்டே வா. அந்த வீடா இந்த பக்கமா? வா வா வா. எங்க இருக்கு? என்ன சுத்தி படுத்திருக்காங்க? அத்தி அண்டா நிறைய ஜூஸா? இவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே. அப்படியே நைஸா உருண்டு போயிட வேண்டியதா? ஆமா. நம்ம தூங்கிட்டோம் நினைச்சு அவன் எஸ்கேப் ஆகிறான். நம்ம தூங்கலைன்னா அவனுக்கு தெரியாது. எஸ் இப்ப அவன் உண்மையான பவர் என்னன்னு தெரிய போகுது. எந்திரிக்கடா. வாங்க அண்ணாச்சி உடனே பாக்கணும் அண்ணாச்சி. அவன் பாட்டுக்காமல எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு போயிட்டு இருக்கான். நாங்க தூங்குறது மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். அவன் எங்களை கட் பண்ணி விட்டு வெளியில தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா தலைவா. ஃபாலோ பண்ணு. அவன் வீட்டுக்கு பக்கத்துல சின்ன மலை இருக்குல்ல தலைவா. ஆமா. அது மேல ஏறி போய்கிட்டு இருக்கா. மலை மேலயா? அவனை நாங்க ஃபாலோ பண்ணி மலை மேல ஏறான் அவன். உச்ச அடிக்கதே போய்கிட்டு இருக்கா தலைவா. பாரு. அப்பா ஒரு வழியா மலை ஏறி மறைவான இடத்துக்கு வந்துட்டோம். இங்க அடிச்சு விட வேண்டியதா? இங்க 2 பேர் இருக்காங்க. நீங்க ஏத்துக்கணே. நான் இறக்க வந்திருக்கேன். நீங்க ஏத்துக்க. நாட்டுல உத்தமா போயிட்டு பாருங்க. நான் ஒண்ணு கடிக்கு தான் போயிட்டு இருக்கிறான். அப்படியே நில்லுங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதான் அந்த பெரிய மலை இருக்கு. அது மேல ஏறி போயிட வேண்டியதான். எவனும் வரமாட்டாங்க. அப்பா என்னடா கரெக்டான இடம். இங்க வந்து பாருங்களா. ஹலோ நம்மள ஒருத்த போலீஸ் கிட்ட மாட்டிட்டானா? நம்ம தீவிரவாதின்னு தெரிஞ்சிச்சு. நான் வண்டியில பாம்பு இருக்குல்ல, என்ன பண்றது? போலீஸ்க்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாது. காரோட எல்லாம் ஓகேண்ணே. டேய் நம்ம கூட்டாளி ஒருத்த போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா? கார்ல உள்ள பாம்பை பிளாஸ்ட் பண்ணிட்டு நம்மள எஸ்கேப் ஆக சொல்லிட்டாரா அண்ணே? ஓகேவா அண்ணே? உடனே கொளுத்து கிளம்புண்ணே. டேய் மழை பெய்யுதா? உடனே கொளுத்துடா. உச்சா போய் காரவே பறக்க விட்டானே அண்ணாச்சி. அப்பவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன்தே அவன்தே இவன். இவன்தாயா அவன்தே இவன். என்னடா காரை அடிச்சு தூக்கிட்டானா? அடிச்சு தூக்கிட்டான் தலைவா. கார்லாம் எகிரி போச்சு. தூக்கிட்டு வரவா? தூக்குங்கடா அவனை. டேய் அவனை பத்திரமா பாத்துக்கடா. உடனே வரேன். வண்டியை விட்டு போறேன். கோட்டை இடியுது சும்மா மலை பறக்குது சும்மா காரும் பறக்குது சும்மா. ஹலோ சிவா. சொல்லுங்கப்பா. தொகுதி வேலை நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்க. சரிப்பா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. அப்படியா? வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். தொகுதியை பத்திலாம் கவலைப்படாதீங்க. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா.
முதல்ல அந்த பையன் யாருன்னு பார்க்கணும். இந்த கண்கொள்ளா காட்சி நீங்க பார்க்கலையே தலைவா. பட்டை கிளப்பினா தலைவா. அவனும் எவ்வளவு அடக்க முடியலையே. வெடிச்சிருச்சு தலைவா. வெடிச்சிருச்சு. அவன் எங்க இருக்கான்? மேலையா? எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்தும். ஜூஸா கொடுத்து இதை உள்ள பாக்குறானு. சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு? என்னையா கோயில் மாதிரி இருக்கு? சொல்லடி சினிமா பாட்டுலாம் பாடுறான். எப்படியாவது தப்பிச்சு போக வழி காமி. டிஸ்டர்ப் பண்ணவனா நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஃபுல் பவர் ஏத்திட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். டேய் மாப்பிள, நீரோட்ட பாக்குற மாதிரி தெருவா நம்மள அலைய விட்டானாடா. மாப்பிள, இங்கதான் எங்கேயோ சிக்னல் காமிக்குது. அப்படியா? இரு பாக்குறேன். மாப்பிள, சரியான உருப்படி மாட்டிக்கிச்சுடா. எங்க கொண்டா பாப்போம். பாரு. பல பலன்னு மின்னுதே. ஐயோ, என்ன பாக்குறா? அவ மாப்பிள சரியான உருப்படி. எப்படியோ தூக்கி ஆகணும். தூக்குது. டேய், 2 பேரும் தூக்குறோம், முடிக்கிறோம். 2 பேரும் ஒன்னாவா? வேண்டாம், ஃபர்ஸ்ட் நான் வரேன், அப்புறம் நீ வா. என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? 2 பேர் சேர்ந்தா தூக்குறோம், 2 பேர் சேர்ந்தா முடிக்கிறோம். ஓகே? 2 பேரும் ஒன்னாவா? இருந்தாலும் பழகிறேன் மாப்பிள, பழகிறேன். தூக்குறத சொன்னேன். ஒருத்தன் வரான்டா. இன்னொருத்தனா? 3 பேரை. என்ன பண்றான் பாரு, என்ன பண்றான் பாரு. என்ன பண்றான்? துடைக்கிறான்டா. துடைக்கிறானா? ஐயோ ஐயோ, நல்லா பாரு மாப்பிள, தோற்றான்னு சொல்லுங்க. அவன் துடைச்சா இவன் ஏன் துடிக்கிறான்? டேய், உச்சி கீழே குடிச்சு பாக்குறான்டா. கீழியோ? ஐயோ ஐயோ, அமுக்க போறான்டா. அமுக்கிட்டான்டா. அமுக்கிட்டாடா. டேய், அவன் அமுக்குற, நீ ஏன்டா இப்படி துடிக்கிற? ஒண்ணு இல்ல மாப்பிள, நீ பா. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கீழே புடி, நான் மேல பிடிக்கிறேன். கீழே பிடிக்கவா? ஆஹா, நல்லா. ஆமா, கத்துச்சுன்னா என்ன மாப்பிள பண்றது? ஆமால, அலாரம் செட் பண்ணிருப்பானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தூக்குறோம். ஓகே, அதுக்கு எப்படி மாப்பிள அலாரம் செட் பண்ணுவாங்க? இந்த பாக்குறேன். ஐயோ, அழகு ரசிக்கிறதுக்கு இன்னும் 4 கண்ணு வேணும் போல இருக்கு. மாப்பிள, பியூட்டி தனியா தானே மாப்பிள இருக்கு. எங்க குடு? பியூட்டியா? ஏண்டா இவ்வளவு நேரம் நீ அந்த ஆண்டியை பத்தி பேசிட்டு இருந்தியா? டேய், பர்றா. மேலையா? நான் என்ன சொன்னேன்? அந்த லாக்கரை பத்தி சொல்லிட்டு இருந்தா நீ கீழ இருக்கிற ஆண்டியை பார்த்து பேசி இவெல்லாம் ரசிச்சு சொல்லிட்டு இருக்க. டேய், எதை வேணாலும் மன்னிப்பண்டா, ஆனா அந்த 2 பேரும் தூக்குறத பாத்துருக்க. 2 பேரும் தூக்குறத பாத்துருக்க, ஆனா பழகிறேன்னு சொல்ல பாரு. அவன் என்ன மன்னிக்க முடியாது. அந்த பேப்பர்ல என்ன நினைச்சு போட்டுருக்கு? குவார்டருக்கு 20 ரூபா கூடியிருக்கான். ஐயோ, எம்எல்ஏட்ட சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சார், நான் ஒன்றும் பண்ணல சார். நான் உன்னை ஒண்ணுமே கேட்கலையப்பா, சும்மா உன்னை பார்க்கலான்னு வர சொன்னேன். ஆமா, இவங்க ஏதாவது உன்னை பண்ணாங்களா? பயப்படாம சொல்லுப்பா. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். ஜூஸா குடிச்சு லூஸா இருப்பேன். நல்லா சாப்பாடு போட்டு டைட் பண்ணுங்க. கூட்டு போங்க. தம்பி போலாம். ஓகே ஓகே ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். சிவா சார், கேஸ் நம்ம பக்கம் தானே? சக்சஸ் சிவா. அப்படியா? நம்ம பக்கம் தான் முடிஞ்சது. சூப்பர் சூப்பர், எந்த பிரச்சனையும் இல்லை சிவா. வாவ், தேங்க்யூ சிவா. இந்த சந்தோஷமான விஷயத்தை அப்பா கால் பண்ணி சொல்லு. ஷூர். இந்நேரம் ஃபிளாஷ் நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். ஓ, உடனே கால் பண்ணு. இமிடியேட்டா பண்ணு. ஜோசியக்காரன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இப்ப என்னையா பண்றது? அதான் தலைவரே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ,
சொல்லுங்க தம்பி. டிவி நியூஸ் பாருங்க. சொல்லுங்க தம்பி. டிவி பார்க்கணுமா? இந்தா டிவி. யாரியா? சிவா தம்பி. முக்கிய செய்தி. ஊழல் வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஆர் கமலக்கண்ணன் விடுதலையானார். வெகு நாட்களாக நிலுவையில் இருந்த ஊழல் வழக்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததாலும் குற்றம் நிரூபிக்கப்படாததாலும் முன்னாள் அமைச்சர் ஆர் கமலக்கண்ணன் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனை இவரது ஆதரவாளர்கள் வெடிவெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த ஒரு கேஸால என் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போய் நினைச்சேன். வந்தது முன்னாள் அமைச்சர். எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குதியா தலைவரே? அப்பவே சோசியக்காரன் சொன்னான்ல, போனதுக்குள்ள ஒருத்தனால வரப்போகுதுன்னு. அது இவன்தே. கரெக்டா சொன்ன. அவனை ஒரு வாரம் இங்கேயே தங்க வச்சு அவங்க கிட்ட அந்த சக்தி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுவும் கரெக்டான யோசனை தான்யா. ஆமா. டேய், என்ன கேட்கறானோ கொடுக்கணும். வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடக்கூடாது. ஒரு வாரத்துக்கு இங்கேயே தான் இருக்கணும். போடா. போ. மா எங்கடா போன நேத்தெல்லாம்? எம்எல்ஏ வீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்தேம்மா. எம்எல்ஏ வீட்டுக்கா? அங்க எதுக்குடா போன நீ? மா தங்கச்சி வீட்டுக்கார வேலை விஷயமா அவர் பார்க்க வந்தேம்மா. நாளைக்கு வந்துருவேம்மா. பை. டேய் இருடா. எதுக்கு இப்படி அவசரமா போன வைக்கிறான்? மாப்பிள்ளை கீழே தான் இருக்கேன். நெஞ்ச மிச்சா ரெண்டு வெள்ளம் ஒரு வருது. வசிக்கிறோம். உள்ள வரது எவ்வளவு கஷ்டம். எப்படியோ ஒரு நல்ல இடத்துல இருந்து செட்டில் ஆகிட்டோம். போன் அடிச்சுட்டு போற வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடம் சேஃப். ஆனா வேகுது. ஐயோ, லைட்டா பண்ணிட்டீங்களா? நீ எங்க இருக்க? ஹலோ அண்ணா. சொல்லுமா. வேலைக்கு 4 லட்சம் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டார்ல என் வீட்டுக்காரு. ஆமா. அத பத்தி அந்த எம்எல்ஏட்ட கொஞ்சம் பேசுனேன். அண்ணன் பாத்துக்கிறேம்மா. பாவனே அவரு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம சொல்றேன்ல எம்எல்ஏட்ட அதை பத்தி பேசிட்டேம்மா. அங்கிருந்து டக்குன்னு எதுவும் வந்துடாத. சரியா? வர மாட்டேம்மா. நான் போறேன்னு சொன்னா கூட இவனுக்கு விட மாட்டானுங்கம்மா. சொன்னா புரிஞ்சுக்க. மைண்ட் வாய்ஸ்மா. என்ன 2 ஃபோன் ஒரே மாதிரி இருக்கு? இது ஏன் ஃபோனு? இது யார் ஃபோனு? அதான் ராங்கால வருதோ. மாமி வீட்டில் இருந்தப்போ ஒரு ஃபோன் எடுத்த மாதிரி அந்த ஃபோன் அது. ஒன்றும் புரியலையே. மாமா, நான் சாந்தி பேசுறேன். எதுக்கு பேசுற? மாமா, நான் சாந்தி பேசுறேன் மாமா. எங்க வரணும்? டேய், நீ எதுக்குடி இங்க வர? மாமா, என்ன மறந்துட்டீங்களா? நான் எதுக்குடி மறக்கிறேன்? நான் சாந்தி பேசுறேங்க. இங்க பாரு, எனக்கே ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி இருக்கு. இதுல சாந்தி பேசுற பூந்தி பேசுறேன். வைடி போன. அப்ப நான் கொடுத்த முத்தத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. ஏய், நான் மொத்தத்தையும் மறந்துகிட்டு இருக்கேன். வைடி போன. பெரிய ஐட்டக்காரனா இருப்பேன் போல் இருக்கே. முட்டா பையன் கொடுத்துட்டு போயிட்டான். எந்த முட்டா பையன் தெரியலையே. இந்த வீட்டில் நிறைய முட்டா பசங்க இருக்காங்க.